அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் இந்த 2025ல் இனி வரக்கூடிய காலத்தை பற்றி பார்ப்போங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னும் பார்க்கலாம். சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க. திருமணம், வீடு, நிலம், வாகனம் என அனைத்து அதிர்ஷ்டங்களும் கொட்டப் போகிறதுன்னு சொல்லலாம். 2025 புத்தாண்டு சனி பெயர்ச்சியால் கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் 2025 புத்தாண்டில் மார்ச் 29 தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்துள்ளார். அஷ்டம் குறைவால் பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்களால் தவிர்த்து வந்தவங்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களை கொடுத்து ஏற்றம் அடைய செய்வராக சனி பகவான் அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். சனி பெயர்ச்சியால் நல்ல பலன்களை பெறப்போகும் 5 ராசிக்காரர்கள் துலாமும் ஒன்று. இந்த ஆண்டில் ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு சனி பகவான். இனி உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, எதில் கவனமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு சனி பகவான். கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் அடைகிறாரு. தொட்டவை அனைத்திலுமே வெற்றி அடையன்னு சொல்லலாம். வெற்றி மேல் வெற்றி என்று அனைத்து நல்ல சுப பலன்களையும் பெறப்போகிறீங்க. 100க்கு 200 மதிப்பெண் அனுகூலம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ஜாக்பாட் தான் பெரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வீட்டில் அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடக்கும். அடுத்த 2.5 ஆண்டுகள் வேலை, கடன், தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும். கடன் தொல்லைகள் தீரும். வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள், வம்பு, வழக்கு, எதிரிகள், நோய், கடன் போன்ற தொல்லைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் படாத கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த சனி பெயர்ச்சியால் தான். 3ஆம் பாவத்தின் முதல் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் இடம், வாகனம் விற்பதற்கான அமைப்பு வரும். விற்றாலும் கடனை அடைத்து அதிலும் சிறிய லாபம் பார்க்கலாம். எதை விற்றாலுமே அதை விட ஆரம்பமான பொருளை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களின் மாத்ரு வர்க்கம் வீடு, வாகனம், மனை, அலுவலகம் என அனைத்திலும் அனுகூலம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா துறைகளில் இருப்பவங்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகு நாட்களாக பிறகு இப்போது அமைய போகிறது. இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்வது ரொம்ப சிறந்தது. புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வெளிநாட்டுக்கு தொடர்பு, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, அங்கே சென்று வியாபாரம் செய்வது, கிரீன் கார்டு, ப்ளூ கார்டு முதலீட்டிற்கான லாபம், அங்கீகாரம் ஆகியவனை கிடைக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அனைத்து விஷயங்கள்லையும் அவர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். நம்ம கொஞ்சம் கவனமாக எதில் இருக்க வேணும் அப்படின்னா, 6ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்க உள்ளதால் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி அது குறித்து நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன திறன்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் அகல் கால்கள் வைக்காமல் பக்குவமாக அனைத்திலும் கால் வைத்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குரு 9ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும். டபுள் ஜாக்பெட்டு அடிக்க வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். பொருளாதாரம் சீராகும். நல்ல பண வரவு இருக்கும். அப்படிங்கிறதுனால அதனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம பெண்கள் செவ்வாய் கிரகம் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் சம்பந்தப்பட்ட மற்றும் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால சில நேரத்தில் நம்மை சுற்றி மீறி கோபம் ஏற்படும். யோகா இதை சரி பண்ணுறதுக்கு யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிக்கிறவங்களா இருந்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும்.
குறிப்பாக வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் கல்வி பயில்வதில் நல்ல அபிவிருத்தியத்தை நம்ம காண முடியும்னு சொல்லலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான துறைகள், மருத்துவத்துறை, ஏஐ துறை போன்றவை விஸ்வர்தமாக அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சிக்கு எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லைங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு நன்மை கொடுக்குன்னு சொல்லலாம். உங்களோட ராசியில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்குங்க. 6ஆம் இடமான சத்ருதானத்தில் உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுடன் இணைந்திருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நடைபெற்றிருக்குது. 6 மற்றும் 8ஆம் ஆகிய இடங்களில் பலமடைகிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்கிரமாக அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்காரு. மாசி 1ஆம் தேதி 13/2/2025 உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துக்கான அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இது நல்ல ஒரு பலன்களை தருங்க. மாசி 12ஆம் தேதி 24/2/2025 உங்களோட ராசியில் 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மாசி 15ஆம் தேதி 27/2/2025 புதன் உங்களோட 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. மீன ராசியில் புதன் நீசமாக போகிறாரு. அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனையால் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குன்னு சொல்லலாம். இதுவும் நல்ல விஷயம். மாசி 17ஆம் தேதி 11/3/2025 உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் வக்கரமாக போகிறாரு. சுக்கிரன் நகர்வையும் முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூரியன் இதுநாள் வரை 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆவதால் பலவிதமான நன்மைகளை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். இதனால் குழந்தை பேர் இல்லாமல் சிரமப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு சொல்லலாம். வழக்குகள் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மனதுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட 5ஆம் அதிபதியான சனியை சூரியன் அஸ்தமம் செய்வதால் காதல் அமைப்புகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நோய், கடன் அமைப்புகளில் சுக்கிரன் உள்ளார். இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. கடன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வெளிநாடு மாநிலங்களில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிரன் வக்கிரமான பிறகு எதிரிகளை எளிதில் வெற்றி பெற முடியுங்க. அப்போது உங்களோட உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் பணவரவு, திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி ஸ்டோரு, பந்தல் மற்றும் மேடை அமைப்போர், அழகு கலை நிபுணர், கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, சமூகத்தில் உயர் பொறுப்பில் உள்ளவங்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. தந்தை வழி சொத்தில் இருந்து பிரச்சனைகள் நீங்கும். தந்தை உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு தான் சரியாகுன்னு சொல்லலாம். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொறுப்புகள் அதிகரித்து அதன் மூலம் வருவாயும் பெருகும். புதன் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்குங்க. குலதெய்வத்தோட ஆதரவுக்கு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தந்தை மகன் உறவிலும் சில கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகம், தொழிலில் பணிச்சுமை, அலைச்சல் அதிகரிக்கும். மாத இறுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உடல் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடற்சூடு, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரை உடலை நீங்கள் குளிர்ச்சியாக வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட உடல் நலத்திற்கும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மனரீதியான சங்கடங்கள் செல்லுங்க. தன்னம்பிக்கை சற்று குறையுன்னு சொல்லலாம். வண்டி, வாகனம், நிலம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாற்றமும் செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். அதில் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாலை சூரியன் உதயம் மற்றும் மாலை சூரிய அஸ்தமனம் ஆகும்போது வீட்டில் விளக்கேற்றி வழிபடு வந்தால் இந்த தோஷங்கள் விலகுன்னு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் நம்ம துலாம் ராசிக்காரரை பற்றி பார்த்தோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள்.
இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்தடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.